கேள்வி கேட்க மாட்டாங்க. டிவில எனக்கு பிடிச்ச பொம்மை படம் பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போனா கஷ்டப்பட்டு படிக்கணும். கை வலிக்கே எழுதணும். எல்லா பாடத்தையும் வீட்டுல போய் படிக்கணும். டேம் எக்ஸாமுக்கு அவ்வளோ பாடத்தை படிக்கணும். என்ன சார் கொடுமை இது? அதான் சொல்கிறேன், வீடு தான் பெஸ்ட். ஸ்கூல்ல நாங்க காடு. என் பெயர் இக்ஸனா. ஸ்கூல் தாங்க பெஸ்ட். மேடம், வீடு தான் சந்தோஷம்னு சொல்றாங்களே, வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தா வாழ்க்கையில சாதிக்க முடியுமா? ஸ்கூல்ல டீச்சர் ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, பாடம் சொல்லி தருவாங்க, நீதி கத்து சொல்லி தருவாங்க. வீட்டில் நான் தனி ஆளு. ஸ்கூல்ல எனக்கு ஒரு கேங்கே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கலாம். ஸ்கூலுக்கு போறது ஒரு ட்ரைனிங். காலையில 6 மணிக்கு அலாரம் வைத்து எந்திரிக்கிறது கஷ்டம்தான். ஆனா அப்பதான் எதிர்காலத்துல பெரிய பெரிய கம்பெனிக்கு CEO ஆக முடியும். வீட்டுல டிவியை பார்த்தா கண்ணு கெட்டு போகும். ஆனா ஸ்கூல்ல போர்டை பார்த்தா அறிவு வளரும். நாளைக்கு ஜெயிச்சு பெரிய ஆளாக நினைச்சு பார்த்தாலே இன்று சந்தோஷமா ஸ்கூலுக்கு போலாங்க. என் பெயர் ஜெர்லின். மேடம், CEO ஆகிறது, அமெரிக்கா போகிறது. அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஹெல்த் முக்கியங்க. ஸ்கூல் பேக்கை தூக்கி பாருங்க, எவ்வளோ வெயிட்டுன்னு. என் தாத்தாவுக்கு 60 வயசுல வந்த முதுகு வலி எனக்கு 5 வயசுலயே வந்துருச்சுங்க. பேக்கை தூக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன்னா அது மலையேற போறேனானே தெரியலைங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனா நாங்க காலையில மட்டுமா படிக்கிறோம். ஸ்பெஷல் கிளாஸ், சம்மர் கிளாஸ், டியூஷன் கிளாஸ்னு லீவு நாள்ல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. எங்களுக்கு நிம்மதி வேணும், சுதந்திரமும் வேணும். அதெல்லாம் வீட்டுல மட்டும்தாங்க கிடைக்கும். ஸ்கூலுக்கு வந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வீட்டிலே இருந்தா சோம்பேறிதான் ஆக முடியும். டீச்சர் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் கஷ்டம்னு சொல்றாங்க. ஆனா அதுதாங்க நம்ம ஸ்ட்ராங் ஆகுது. டீச்சர் முட்டி போட சொன்னா கால் ஸ்ட்ராங் ஆகும். கையை தூக்க சொன்னா ஷோல்டர் ஸ்ட்ராங் ஆகும். இது நமக்கு இலவச ஜிம் மாதிரிங்க. மேக்ஸ் பீரியட் ஒரு நெருப்பு மாதிரிங்க. மேக்ஸா நல்லா புரிஞ்சுட்டா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சமாளிக்கலாம். வீட்டுல இருந்தா நீங்க செல்லக்குட்டி, ஸ்கூலுக்கு வந்தாதான் நீங்க சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டியா செல்லக்குட்டியா நீங்களே முடிவு பண்ணுங்க. எல்லா குழந்தைகளும் ரொம்ப அருமையா பேசுறாங்க.